ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த போட்டோ டைம் டிராவல் அப்படிங்கிற ஸ்டோரியோட பார்ட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பாத்துக்கோங்க. சோ வாங்க நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். சோ நேத்து நம்ம ஹீரோயின் இந்த போட்டோல எரிக்கிறது மூலியமா பாஸ்டுக்கு போலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே இன்னொரு போட்டோ எரிப்பாங்க. அவங்க எந்த போட்டோவை எரிக்கிறாங்களோ அந்த போட்டோல இருக்க டேட்டுக்கு தான் அவங்க போவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படி பாஸ்டுக்கு போயிருவாங்களா, வேகமா நம்ம ஹீரோவை தேடி தான் ஓடுவாங்க. அங்க போய் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டா நான் இருப்பேன், தயவு செஞ்சு சாகணுங்கிற முடிவை மட்டும் எடுத்துறாது, ஏன்னா நீ என் கண்ணு முன்னாடி சாகிறதுல என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே சிரிப்பு தான் வரும். யோசித்து பாருங்களேன், இப்படி திடீர்னு வந்து நம்ம ஃப்ரெண்டு சொன்னா நம்மளுக்கு என்ன தோணும், என்னடா அவ லூஸ் ஆயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ கிம்மு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் பேஸ்கெட் பால் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் அங்கேயே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவன் எதனால சூசைட் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்த கிம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாரு, என்னடா ஆச்சு, அவ கொஞ்ச நாளாவே ஏதோ வியர்டா நடந்துக்கிற மாதிரி உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கிம்மு கேட்பாரு. அடுத்து திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு சியோங் சா அந்த இடத்துக்கு வருவான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு என்ன நீ பேஸ்கெட் பால் விளையாடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல, டயர்டா இருந்துச்சு, ஆனா நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் விளையாண்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மெதுவா சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லையே, ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் சமாளிச்சிருவாரு. என்னன்னா அவருக்கு ஆரம்பத்துல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அதை அவர் வெளியே காமிச்சுக்கிட்டதும் கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கும் அடுத்த 10 வருஷம் வரைக்கும் அது தெரியவே தெரியாது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சியோங் ஷா கிட்ட கேட்பாங்க, நம்ம ஹீரோக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, அவ ரீசெண்டா எதுவும் டிப்ரெஸ்டா இருக்க மாதிரி நீ பாத்திருக்கியா, ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரே கிளாஸ் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. நம்ம சியோங் ஷாவை யோசிச்சுட்டு அப்படிலாம் இல்லையே, அவன் ஸ்கூல்லயே டாப்பர், எல்லாத்திலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றவன், அவனுக்கு என்ன பிரச்சனை, அப்படியே அவன் என்கிட்ட சொன்னதும் இல்லை காமிச்சுக்கிட்டதும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லுவான். அப்பதான் நம்ம சியோங் ஷாக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். ஆனா எங்க கிளாஸ்ல ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு ஷின்யூ, அவனுக்கு நம்ம சியோ ஜுன்னை பார்த்தாவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். இதை தவிர்த்து அவனுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்களா. உனக்கு அப்படி ரொம்ப அவசியமா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா லைப்ரரிக்கு போய் அவன் என்னென்ன புக்லாம் படிக்கிறான்னு சொல்லி பாரு, ஏன்னா அவன் எப்போ பார்த்தாலும் புக்கும் கைமா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சியோங் சாவன் சொல்லுவாரா. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எடுத்து லைப்ரரி போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போய் இந்த மாதிரி பாரோயிங் ஹிஸ்ட்ரியை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அங்கே உட்காந்துருக்க பொண்ணு நேமோ கிளாஸும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட பேர் சொல்லுவாங்க, சியோஜுன் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவன் கிளாஸுக்கு வரல, அதனால தான் அவனோட நான் செக் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்களா. அதுக்கு உடனே அந்த பொண்ணு இல்லையே, இன்னைக்கு காலையில் அவனை பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். இப்போதான் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணோட ஃபேஸையே பார்ப்பாங்க. அங்கே உட்காந்துருந்தது யாருன்னா நம்ம ஹீரோவோட அக்கா. ஆக்சுவலி 10 வருஷம் கழிச்சு தான் அவங்க ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் படிக்கிறப்ப அவ்வளோ க்ளோஸாகவே இருந்திருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோ இறந்தக்கு அடுத்து தான் ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம ஹீரோயினுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க அக்காவை பார்த்தோனையும் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி முழிக்கும், இவ யாரு, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போதான் நம்ம ஹீரோனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஐயோ நம்ம லைட்டாக அவசரப்பட்டோமோ, எனக்கு வந்து இவங்களை இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் தெரியுமோ, சரி சமாளிப்பா அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு ஹீரோவோட புக் ஹிஸ்டரியை வாங்கி பார்ப்பாங்க. சரி அவன் என்னென்ன புக்ஸ்லாம் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண போவாங்க. அங்கே தெரியாம ஒரு புக் வந்து நம்ம ஹீரோயின் மேலே விழுக போகும். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோட என்ட்ரி. அந்த புக்கை பிடிச்சிட்டு அப்படி நம்ம ஹீரோயின் லைட்டாக ஹக் பண்ணிக்குவாரு, உனக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து சியோஜுன் உன்னை டீன் ஆஃபீஸில் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போவார். அங்கே போனால் அந்த ஸ்டாஃப் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, ஹையர் கிரேடுக்கு போறதுக்கான இன்டர்வியூ, இது வந்து எல்லாருமே தான் அட்டன் பண்ணணும், ஏன் அவன் பேரண்ட்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, நீ சொல்றியா இல்லை நாங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா, நீ எல்லாமே சூப்பராக தான் மார்க் எடுக்கிற, ஆனால் இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு மூஞ்சியே சரி இருக்காது, நீங்கள் எதுவும் கால் பண்ணிடாதீங்க, நானே எப்படியாச்சும் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து அந்த டீன் ஆஃபீஸ்க்கு வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் இப்போ லைட்டாக ஒரு கெஸ் பண்ணிடலாம், சரி இவன் ஃபேமிலியில் தான் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபோட்டோ கிளப்புக்குள்ளே போவாங்க. அங்கே பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு ஷூஜின் மித்த எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. நம்ம ஷூஜின் கடுப்பாக கேட்பாங்க, நீ ஏன் ஒழுங்காக கிளாஸுக்கு வரவே மாட்டேங்கிற, அது மட்டும் இல்லாமல் காலையில் என் கூட ஷாப்பிங் வரேன்னு சொல்லியிருந்தேல, நீ அங்கே போகாமல் இவங்க கூட பேஸ்கெட் பால் கிரவுண்டில் போய் உட்காந்துருந்துருக்க, நீ வர வர என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க லைட்டாக கோச்சிக்குவாங்க. நம்ம ஹீரோயின் லைட்டாக அப்படி சமாதானப்படுத்துவாங்க, சாரி எனக்கு ஒரு எமர்ஜென்சி அதனால தான், ப்ளீஸ் கோச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி நம்ம சூர்ஜினுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் எப்பயுமே. அடுத்து அவங்க எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க ஃபோட்டோ கிளப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கணுங்கிறக்காக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்திருப்பாரு போல, அந்த அக்கௌண்ட்டை கொடுத்துருப்பாரு வித் பாஸ்வேர்டோட. இதை ஓப்பன் பண்ணி அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு கிம் என்ன சொல்லுவான்னா,
அவன் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை போல, அதனால தான் நம்ம கிட்ட கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதோ ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் இருந்துச்சு, அதுவும் ப்ரைவேட்டாக இருந்துச்சு, அவன் எதுவுமே இதில் பப்ளிக்காக போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை வந்து நம்ம ஹீரோயின் லைட்டாக நோட் பண்ணிக்குவாங்க. அடுத்து நம்ம ஹீரோட வீட்டில் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ, அவங்க அக்கா, அவங்க அம்மா 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு மீட் பீஸை வந்து அவங்க அக்காவுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஷேர் பண்ணி வைப்பாங்க. அதே டைம் ஈவென்ட்ஸோட இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு இப்போ நம்ம ஹீரோட ஃபேஸ்புக் ஐடி கிடச்சிருச்சுல, அதை ஓப்பன் பண்ணி அவன் என்ன சர்ச் பண்ணியிருக்கான், என்ன போஸ்ட் ப்ரைவேட்டாக வச்சிருக்கான் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவன் சர்ச் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாண்ட் டு லிவ் அ நார்மல் லைஃப், ஆர்டினரி லைஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். திரும்பி அப்படி ஈவென்ட்ஸுவலா இங்கே அந்த டைனிங் டேபிளில் காட்டுவாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, திடீர்னு எந்திரிச்சு போதும் அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவந்துரும். சப்புன்னு ஒரு கண்ணத்துல ஒரு அறை நம்ம ஹீரோவுக்கு. அப்புறம் தான் இங்கே நம்ம ஹீரோயின் சைடு காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஒரு போஸ்ட் ஒன்று ப்ரைவேட்டில் போட்டு வச்சிருந்திருப்பார்ல, அதில் என்ன எழுதியிருப்பாருன்னா, நான் ரொம்பலாம் பெருசாக ஆசைப்படல, எனக்கு நார்மலாக ஒரு ஆர்டினரி லைஃப் தான் வேணும், அதையே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னதான் இருந்தாலும் நான் ஒரு சப்ஸ்டியூட் தானே, சப்போஸ் நான் மட்டும் அடாப்டட் சைல்டாக இல்லாமல் இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாரு அந்த போஸ்ட்டில். இதை இப்போ நம்ம ஹீரோயின் படித்து ஷாக் ஆயிடுவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு அடாப்டட் சைல்டு போல, இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. ஏன் நம்ம ஹீரோயினுக்கே இப்போ இந்த போஸ்ட்டை பார்த்துக்கிட்டு தான் தெரியும். அடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினோட டைம் டிராவல் டைம் முடிஞ்சிடும். அவங்களுக்கு அப்படி லைட்டா தலைவலிக்க ஆரம்பிக்கும். திரும்பி அப்படி ஃபியூச்சருக்கே போயிருவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு லைட்டா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒருவேளை அவங்க வீட்டில் எது கொடுமைகள் நடக்குது நம்ம ஹீரோக்கு அடாப்டட் சைல்டுனால, அதனால தான் அதை தாங்க முடியாம சூசைட் பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி நம்மளும் யோசிப்போம், நம்ம ஹீரோயினும் யோசிப்பாங்க. அதனால இப்போ ப்ரெசென்ட்டுக்கு 10 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டாங்களா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோ எந்த சர்ச்சில் இருந்தாரோ அவர் அடாப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு போய் நம்ம ஹீரோ டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சு வாங்கிக்குவாங்க. அப்பதான் அந்த சர்ச்சில் இருந்த மதர் சொல்லுவாங்க, அவன் ரொம்ப அமைதியான பையன், ரொம்ப நல்ல பையன், அவனை தத்தெடுத்த கப்பிள்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளை வந்து பார்க்ல தொலைச்சிட்டாங்களா, அவளை மாதிரியே இருக்கிற நம்ம சியோஜுனை பார்த்து அந்த பொண்ணே கிடைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவனை ஒரு 7 வயசு இருக்கிறப்ப அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த மதர் எல்லா ஸ்டோரியும் சொல்லுவாங்க. அடுத்து சர்ச்சில் இருந்து அப்படியே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட அக்காவை தான் பார்க்க போவாங்க. அவங்க காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே தயங்கிக்கிட்டே கேட்பாங்க, சியோஜுன் வீட்டில் தான் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அக்காவும் அவன் ரொம்ப சமத்தான பையன்தான், நல்லா தான் இருந்தான், உனக்கு ஒன்று தெரியுமா, அவன் வந்து எங்கள் வீட்டில் அடாப்டட் சைல்டு, நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி அவன் இருக்கான்னு சொல்லி அவனை அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் கூட நல்லா தான் இருந்தான், பட் நான் எப்போ திரும்பி வந்தேனோ அதுக்கடுத்து பாவம் அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என்னன்னு தெரியல, எங்கள் பேரண்ட்ஸோட பாஸ் அவனுக்கு ஒழுங்காக கிடைக்கலன்னு அவன் நினச்சிக்கிட்டான், அதனாலேயே அவனுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் போச்சு, இது எல்லாமே என்னால் தான், நான் திரும்பி வந்திருக்கவே கூடாது, அப்போனா அவன் கடைசி வரைக்கும் நல்லா இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா வந்து ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, அந்த தொலைஞ்சு போன பொண்ணு வந்து இவங்க அக்கா தான் போல, பட் ஆனால் நம்ம ஹீரோ அடாப்ட் பண்ணக்கு எடுத்து கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு இந்த அக்கா வந்து திரும்பி கிடைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் அவங்க வீட்டில் நடந்த சில பிரச்சனைகள்னால நம்ம ஹீரோ லைட்டாக மனசு உடஞ்சு போயிருந்திருக்காரு. சரி, அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் அந்த போஸ்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தா இப்போ அந்த ஐடி போட்டு ஓப்பன் பண்ணவே முடியாது. ஐயோ, இப்போ நான் எப்படி பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, திரும்பி பாஸ்ட்டுக்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா வச்சு புதுசாக எதுவும் ஃபோட்டோ எடுக்க முடியுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா அந்த கேமரா உடஞ்சிருந்திருக்கும், அதனால நம்ம ஹீரோயினால புதுசாக எந்த ஃபோட்டோ எடுக்கவே முடியாது. அடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க, இன்னும் அவங்க கிட்ட 7 ஃபோட்டோஸ் இருக்கு, இந்த ஃபோட்டோஸை வச்சு மட்டும்தான் அவங்களால பாஸ்ட்டுக்கு போக முடியும் அப்படிங்கறத இப்போ நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ வேற எந்த ஃபோட்டோ வச்சாலும் செட் ஆகாது, ஸோ இதை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஃபோட்டோவை இப்போ எரிப்பாங்க. அப்படியே இப்போ திரும்பி பாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பாங்க. அங்கே ஒரு ஸ்டாஃப் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரா. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது, எப்படியானு இப்போ இந்த கிளாஸை விட்டு வெளியே போகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, சார் எனக்கு வாஷ்ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. அந்த சார் உடனே, ஓ உனக்கு வாஷ்ரூம் போகணுமா, அப்போனா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு நீ போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் அசால்ட்டா, ஆமாம் சின்ன ப்ராப்ளம் தானே, நான் தான் ஃபியூச்சர்ல தானே வந்திருக்கேன், ஈஸியாக சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு போய் சால்வ் பண்ணலான்னு சொல்லி போர்டு பக்கத்தில் போய் நிற்பாங்க. 10 வருஷம் ஆச்சு, எப்படி படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். பாவம் நம்ம ஹீரோயின் ஒன்றுமே ஞாபகம் இருக்காதா. இல்லை சார், நான் கிளாஸ் முடிஞ்சுக்கடுத்தே வாஷ்ரூம் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்குவாங்க. அடுத்து இப்போ கிளாஸ் முடிஞ்சிடும். நம்ம ஹீரோயினும் சூஜினும் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ சூஜின்னு சொல்லுவாங்க, ஏன் மறந்துடாத, போன வட்டம் தான் நீ என் கூட வரல, இந்த வட்டமான்னு கரெக்டாக வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க எங்கே கூப்பிடுறாங்கிறதே தெரியல. ஒழிப்பாங்களா, என்ன மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சூஜின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோயினை, சேச்சே அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் மனசுக்குள்ள ஐயோ இவ எது கூப்பிட்றானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையிலே யோசிப்பாங்க. அடுத்து அப்படியே நடந்து போய் மித்த பாய்ஸ் அப்படியே மீட் பண்ணிடுவாங்களா. அவங்க எல்லாருமே அங்கே ஒரு ஃபோட்டோ காம்படிஷன் ஒன்று இருக்கும், அதை பற்றி பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின், இந்த கான்செப்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க, நேற்று தான் நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. பாவம் நம்ம ஹீரோயின் ஃபியூச்சர்லேருந்துலாம் வந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஓ அப்படியா, ஐயோ சாரி லைட்டாக கன்ஃபியூஷனில் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பாங்க. அப்போ திரும்பவும் நம்ம சூஜின்னு சொல்லுவாங்க, ஏன் மறந்துடாத,
கண்டிப்பா இன்னைக்கு நீ என் கூட வந்தே ஆகணும், இல்லைன்னா உன் கூட நான் பிரேக்கப் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க காமெடியாக அந்த ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினா, ஐயோ நான் நினச்சி வந்தது ஒன்று, எதுவுமே சரியாக போக மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட அவங்க மனசை விட்டு பேசினாதான் நம்ம ஹீரோக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை, அவர் எதனால சூசைட் ட்ரை பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்க முடியும். அடுத்து திரும்பி எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபோட்டோ காம்படிஷன் பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன டாபிக்னா ஃபேமிலி அப்படிங்கிற டாபிக் தான் போல். அப்போ அந்த கிம் கூட சொல்லுவான், நான் என்னோட ஃபேமிலினா என்னோட நாயை தான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே அவன் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பான். இந்த ஃபேமிலிங்கிற டாபிக் வந்து இனிமேல் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடும். நான் அந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். நம்ம ஹீரோனும் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோ எங்கே வந்திருப்பாருன்னா அவங்க அம்மாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணலான்னு சொல்லி வந்திருப்பாரு. இந்த மாதிரி அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி, நான் தேவையில்லாமல் டைனிங் டேபிளில் கத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணலான்ட்டு டைப்லாம் பண்ணுவார். ஆனால் திரும்பி டெலீட் பண்ணிடுவார். இதை வந்து நம்ம ஹீரோயின் பார்ப்பாங்களா, யாரா நீ இப்போ உன்னை பார்த்தாங்கன்னா நீ கூட உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. உங்கள் அம்மாவுக்கு தானே சர்வசாதாரணமாக டெக்ஸ்ட் போட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி உங்கள் அம்மாவுக்கு நீ என்ன டெக்ஸ்ட் அனுப்ப போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்களா. இல்லை சின்னசாக ஒரு அப்பாலஜி தான், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், இவ்வளோ தானே ஃபோனை என்கிட்ட கொடு, நாளே எங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ தடவை சண்டை போட்டு எத்தனை தடவை அப்பாலஜி கேட்டு சேர்ந்துருக்கேன்னு தெரியுமா, இதெல்லாம் நல்லா எக்ஸ்பர்ட், ஃபோனை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கிக்குவாங்க. நம்ம ஹீரோ கேட்பாரு, ஒன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, சும்மா சொல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிக்குவாங்க, ஏதான் பண்ணி நான் எப்படியானு உன்னை ஹெல்ப் பண்ணி உன்னை எப்படியாச்சும் நான் காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள அவங்கள யோசிச்சுட்டு சும்மா ஃபோனை கொடு அப்படின்னு வாங்கிக்குவாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த ஃபோனை வாங்கி அந்த மெசேஜை சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுவாரு. எங்கள் அம்மா இந்த டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலன்னா எனக்கு இன்னும் கஷ்டமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பார்த்தா அவங்க அம்மா ரிப்ளை பண்ணிடுவாங்க, ஓகே இன்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா நம்ம ஹீரோயின் என்ன அனுப்பிச்சிருப்பாங்கன்னா, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் வெளியே டின்னர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அனுப்பிச்ச மாதிரி அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா ஓகேன்னு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள், இப்போ அவங்க அம்மா மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை மீட் பண்ணுறக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவார். கொஞ்சம் தயங்கிக்கிட்டே தான் போவார். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வரும், உனக்கு ஏதாவது பயமாக இருந்துச்சுன்னா இந்த பேப்பரை பிரித்து பாரு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவை அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. நம்ம ஹீரோயின் அதில் என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே பேசு, இன்னைக்கு உன் ஸ்கூலில் என்னென்ன நடந்துச்சுங்கிறது உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, உனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா என்னை பற்றி சொல்லு, நான் லூஸ் தரமாக எதாவது பண்ணியிருப்பேன்ல அதை பற்றி கூட சொல்லி, எனக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பரில் எழுதி சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே தயங்கிக்கிட்டே போய் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பிப்பார். முதல்ல லைட்டாக பயப்படுவார். அதுக்கடுத்து போக போக கேஷுவலாக ரெண்டு பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்களா. நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி தான் நம்ம ஹீரோ செஞ்சிருப்பாரு. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாதுங்கிற நேரத்துல வந்து நம்ம ஹீரோயினை பத்தி அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து அதே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து நம்ம ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்பிடுவாங்களா. மறந்தாப்புல அவங்க போனை அங்கேயே வச்சுட்டு வந்துருவாங்க. அவங்க போனுக்கு நிறைய தடவை சூஜின் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் வெளியே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்பா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு உங்க அக்காவும் என்ன டின்னருக்கு வெளியே கூப்பிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ கேட்போம், அப்புறம் நீங்க ஏன் கூட வர சம்மதிச்சிங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதுதான் நீ என்னை ஃபர்ஸ்ட் டைம் வெளியே சாப்பிட்ற கூப்பிடுற, நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன், என்னை மன்னிச்சிரு, அன்னைக்கு நீ சொன்னது கரெக்ட் தான், இருந்தாலும் ஒன்று அடிச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். அன்னைக்கு கூட அவங்க அம்மா நம்ம ஹீரோ அடிச்சிருப்பாங்கல்ல, எதுக்கு அடிச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது நிப்பாட்டுங்க, என்னதான் இருந்தாலும் நான் அடாப்டட் சைல்டு தானே, எங்கள் அக்காவோட சப்ஸ்டியூட் தானே நான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. நீங்கள் என்ன தத்தெடுக்கலனா கூட வேற யாரும் நான் தத்தெடுத்திருப்பீங்க தானே, ஸோ என் மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதுக்கு தான் அவங்க அம்மா அன்னைக்கு அடிச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கு அவங்க அம்மா சாரி கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சொல்கிறது கரெக்டு தான், உங்கள் அக்கா இல்லை, அவள் தொலைஞ்சு போயிட்டா அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் நீ அவளை மாதிரியே இருக்கேன்னு சொல்லி உன்னை நாங்கள் அடாப்ட் பண்ணோம். ஆனால் உன் கூட இருந்த ஒரு வருஷத்துலேயே எங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு, எங்கே நீ உங்கள் அக்கா மாதிரி தொலைஞ்சிருவியோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படாத நாளே இல்லை. நீ மட்டும் அப்படி என்னைக்கான்னு சப்போஸ் தொலைஞ்சு போயிருந்தேன்னா நான் கண்டிப்பாக உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன், ஏன்னா அம்மாவுக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க அம்மா இங்கே ஓப்பனாக பேசுவாங்களா. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கும் புரியும், சரி யார் வெறும் அடாப்டட் சைல்டு மட்டும் கிடையாது, உண்மையிலே இவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பாசத்தை காட்டிக்குவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும், அவங்க ஃபோனை மறந்தாப்புல ரெஸ்டாரண்ட்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அடுத்து வேமா ரெஸ்டாரண்ட் போய் அவங்க ஃபோனை போய் வாங்கிக்குவாங்க. அங்கே பார்த்தா 4 மிஸ்ட் கால்ஸ் நம்ம சூஜின் கிட்ட இருந்து இருக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோயின் ஞாபகமே வரும், ஐயோ அவளும் நம்மளை வெளியே கூப்பிட்டுருந்தாலே அப்படின்ட்டு. திரும்பி கால் பண்ணுவாங்க, ஆனால் கால் போகாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள திரும்பி நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு கால் வந்துடும். ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் மறந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்க போயிடுவாங்க. அடுத்து இவங்க ரெண்டும் மீட் பண்ண கிடத்து நம்ம ஹீரோவா, உன்னால தான் நான் எங்கள் அம்மா கூட இப்போ நல்லாவே பேசியிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ், நீ இல்லைனா எனக்கு எப்படி இதை நான் மேனேஜ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு அவர் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ள நினைப்பாங்க, எல்லாமே சரியாயிருச்சுன்னு நினைக்கிறேன்,
தயவு செஞ்சு நீ சூசைட் பண்ணிக்காதடா அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. லைட்டா ஒரு கிளிச் வரும், நம்ம ஹீரோனுக்கு தலைவலிக்கும். அப்படி இப்ப பிரசன்ட்க்கு வந்துருவாங்க. சரி நம்ம ஹீரோ உயிரோட வந்துட்டானா என்னங்கறத செக் பண்றதுக்காக ஸ்கூலோட புக் இருக்கும்ல, அதை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. இந்த அகாடமிக் புக், அதுல வந்து அவன் போட்டோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாக்குறதுக்கு. ஆனா அங்க பார்த்தா சில சேஞ்சஸ் இருக்கும். நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு சூஜின்னு இருந்த இடத்துல இப்ப நம்ம ஹீரோயின் வேற ஒரு பொண்ணு இருக்கும். நம்ம ஹீரோனுக்கு என்னடா சூஜினை காணோம் அப்படின்னு சொல்லி டவுட் ஆயிரும். சரின்னு சொல்லி சூஜினுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அவங்க போன்ல அவங்க பேர் கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்காது. சரின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிம்முக்கு கூப்பிடுவாங்க. அவங்க ஏன்னா சூஜினும் கிம்மும் லவ்வர்ஸ் தானே, அதனால அவர் கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணுவாரு. நீ வந்து சூஜின் கூட தான் இருக்கியா கிம், நான் இப்ப அவ வீட்டுக்கு தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்களா. அதுக்கு உடனே கிம், நீங்க ரெண்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா, ஹைஸ்கூல் படிக்கிறப்ப சண்டை போட்டுட்டு பேசாமல இருந்தீங்க இத்தனை வருஷம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. இப்பதான் அப்படியே அவங்க மைண்டுக்குள்ள புது மெமரிஸா வரும். என்னன்னா நம்ம ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் மீட் பண்ண வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறப்ப சூஜின் வந்து செம்ம கடுப்பா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம ஹீரோயின் கூட வெளியே போகணும்னு சொல்லி நினைச்சிருப்பாங்கல்ல. நம்ம ஹீரோயின் போனை வேற எடுத்திருக்க மாட்டாங்கல்ல. இதனால ரொம்ப கடுப்பாய் போன சூஜின் வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு எப்ப பார்த்தாலும் சியோஜுன் மேலதான் அக்கறை, என்ன எப்ப பார்த்தாலும் டீல கழட்டி விட்டுட்டே இருக்க, ஒரு தடவை கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன், எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதான் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அன்னைக்கு இருந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, பேசியிருக்கவும் மாட்டாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட மெமரிக்கு வந்தனும் நம்ம ஹீரோயின் அப்போ நம்ம எதான் போய் பாஸ்ட்ல சேஞ்ச் பண்ணா எல்லாமே ஹாப்பி எண்டிங்கா முடியாது போல, ஏதான ஒரு தப்பு நடக்கும் போல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க ரெண்டும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே போயிருச்சு. சரி என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஹாரின் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யாரோ கூப்பிடுவாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ சியோஜுன். அவங்க பாஸ்ட்ல போய் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணனால அவர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கவே மாட்டாரு. ஸோ இப்போ இந்த 10 வருஷம் கழிச்சு அவர் உயிரோட இருக்காரு. ஆனால் என்னன்னா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போயிருச்சு. சரி அட்லீஸ்ட் ஒரு உயிர் தப்பிச்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு. அப்படியே போய் நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்குவாங்க. இதே இடத்துல இந்த எபிசோட் அப்படியே நான் முடிச்சுக்கிறேன். என்னடா நம்ம ஹீரோ தான் வந்துட்டானே, கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாஸ்ட் சேஞ்ச் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் போனது மட்டும்தான். அவங்க இப்ப போயிட்டு வந்தனால வேற என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்துச்சு, அதனால யாருக்கும் ஆபத்து வந்துச்சா இல்லையா, சோ அதை மாத்திரக்கா திரும்பி நம்ம ஹீரோயின் பாஸ்ட்டுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிற கதை எல்லாத்தையுமே நான் நாளைக்கு வீடியோல சொல்றேன். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். பை பாய்.